பலனை தர வேண்டும் உணர்வுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதான் உண்மை நிலை என்னன்னா, இது போன்ற ஒரு அசாதாரண அதிநவீன கருவிகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அவசியமும் அவசரமும் இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள அரசுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பணி புரிபவர்கள் கோட்பாடுகளை முறையாக கடைபிடித்து விபத்துக்களை தடுக்க வேண்டும். இது போன்ற விபத்துகளுக்கு புதிய மேம்பாடு தேவை என்பது மிக அவசியம். எனவே நிச்சயமாக மாநில அரசுகள் இதனை கவனத்தில் கொள்ளும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இது போன்ற தருணத்தில் குழந்தை சுர்ஜித்தின் பெற்றோர்களுடைய மனநிலை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆறுதல் கூறும் அளவிற்கு அவர்கள் இல்லை. இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். சுர்ஜித் நலமுடன் வருவதற்கான ஒரு நல்ல நிலையை இறைவனை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஹியூமன்லி என்ன பாசிபிள் முறையாக செய்ய முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை நிலை. இதை தமிழகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. பத்திரிகை தொலைக்காட்சிகளெல்லாம் மிக தெளிவாக உண்மை நிலையை உண்மையாக தமிழக மக்களுக்கும் ஏன் இந்திய மக்களுக்கும் விளக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவில் உள்ள அவ்வளவு பேரும் இங்கே நடக்கின்ற உண்மை நிலையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசு வீரர்கள் அதிகாரிகள் எல்லாம் எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இது நல்ல முறையில் நடக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சமயமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுவரை இந்த கடுமையான மணி நேரத்தில் கடந்து இல்லை, அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க. ஹை சேலஞ்சாக இருக்குது. இவ்வளோ என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப், அப்புறம் எல்என்டி பீப்புள், அப்புறம் இந்த இன்க்ளூடிங் இந்த இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டோட ஆப்ரேட்டர், இந்த இந்த பைக் ஃபவுண்டேஷன் ஆப்ரேட்டர்,
இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ராக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்ததில்லை. பட் அந்த அந்த இந்த டீத் டீத்துன்னு சொல்லுவோம், எல்லாமே பிரேக் ஆகுது. நம்ம என்டையராக அந்த டீத் எல்லாமே நமக்கு பிரேக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபைனலாக ஒரு நம்ம இந்த ராக்கை கட் பண்ணுற ஒரு சிசில் அது வந்து இப்போ சென்னையிலேருந்து தருவிச்சு அது ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour நேரி. அதுதான் நமக்கு ஃபைனல் ட்ரை. அதுக்கப்புறம் நமக்கு வேற இந்த மெத்தட்னால நமக்கு வந்து எந்த அளவுக்கு சாட்சியம் அப்படின்னா மிகப்பெரிய சவால். இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ கடினமாக பாறை இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கல. தற்போது வரைக்கும் அந்த பாதை கடினமாக தான் சார். ஆமாம், இப்போ என்டையராக நம்ம ஜியாலஜிஸ்ட் வரைக்கும் நேற்று வந்து நம்ம ஐஐடியிலேருந்து சாயில் எக்ஸ்பர்ட்ஸ், ஐஐடி மத்திய அரசு சார்ந்த ஐஐடி சார்ந்த சாயில் எக்ஸ்பர்ட்ஸ் ஏரியா வர வச்சுருந்தாங்க. அவங்களும் இந்த மண் பரிசோதனை பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஜியாலஜிஸ்ட் வந்தாங்க, அவங்களும் பார்த்தாங்க. கூகுளில் வந்து நம்ம வந்து இந்த ஜியாலஜிஸ்ட் மூலமாக இந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணி அதில் நம்ம பூமி வரைக்கும் என்ன தொடர்ந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ராக் தான் இருக்குது. அது இவ்வளோ பெரிய ஹார்ட் ராக் இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கல. எக்யூப்மெண்ட் இவ்வளோ பெரிய, இதுதான் ஹையஸ்ட் பவர் எக்யூப்மெண்ட். இந்த இயந்திரங்களே திணறக்கூடிய அளவுக்கு இருக்குது. டேக் ஃபைனல் 63 மணி நேரத்தையும் கடந்து குழந்தை வந்து இப்போ ஆழ்துளை கிணறுல இருக்காங்க. மேற்கொண்டும் வந்து அதை மீட்கிறதுக்கு இப்போ இதுவரையுமே கிட்டத்தட்ட 63 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆழ்துளை கிணறு வந்து போடும் பணியாகவும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மேற்கொண்டு சிறுவனை மிக மாற்று வழி ஏதாவது இருக்கா? இதே முயற்சியில் தான் இல்லை அந்த இல்லை இதுக்கு மேலே இந்த வழி பயனளிக்குமா என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம அதான் ஓப்பனாக சொல்லிடணும். ஏன்னா இது நம்ம எதிர்பார்த்தல நம்முடைய திட்டமிடல் படி இந்நேரம் வந்து நம்ம இந்த 90 அடி போயிட்டு நம்ம ஹரிசாண்டல் பிளானிங் வந்து நம்ம போயிட்டுருக்கணும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம வீரர்களை வரைக்கும் பயிற்சி கொடுத்து சேஃப்டி கியர்லாம் வச்சு அதுக்குண்டான அந்த நம்ம எல்லா பணிகளையும் என்டிஆர்எஃப் டீமும் ரெடியாக இருக்காங்க, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமும் ரெடியாக இருக்காங்க. அதுக்குண்டான ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட் ரெடியாக இருக்குது. பட் ஆனால் நம்ம திட்டமிட்டபடி பாறை வந்து மிக மிக கடினமாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தெரியும், நீங்களே நம்ம அது ஏற்கனவே ஒரு 120 நியூட்ரான் பவர் உள்ள ஃபைல் ஃபவுண்டேஷன் எக்யூப்மெண்ட்டு. அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அப்புறம் இது நம்ம ராமநாதபுரத்துலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம 3 டிஸ்ட்ரிக்டில் எஸ்கார்ட் போட்டு கொண்டு வந்தோம். இந்த இன்ஜின் வர்றதுக்கே நமக்கு வந்து 20 to 30 மினிட்ஸில் தான் மூவ்மெண்ட்டே முடிஞ்சு. தேவிப்பட்டினத்துலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கை வந்து, சிவகங்கையிலேருந்து புதுக்கோட்டை வந்து, புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வந்து நம்ம எஸ்கார்ட் போட்டு ரூட்டை கிளியர் பண்ணி இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம பொசிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு உங்களுக்கு தெரியுது. இந்த பொசிஷன் உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு 4-5 hours ஆச்சு. அது பொசிஷன் பண்ணுறதுக்கு 4 hours ஆச்சு. இரவு உங்களுக்கு தெரியும் 11 மணிக்கு மேலே தான் இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து ஆப்ரேஷன் கொண்டு வந்தோம். ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வந்து துணை முதலமைச்சர் கூட அப்போ ஸ்பாட்டில் இருந்தாங்க. அப்போ தான் அவங்களும் வந்தாங்க. அவங்களும் அதிகாலை 4 மணி வரைக்கும் இருந்தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு 7-8 அடி ஃபாஸ்ட்டாக போனது இனிஷியலாக. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நீங்களே அதை தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு இருக்கிறீங்க. எக்யூப்மெண்ட் வந்து திணறக்கூடிய நிலை ஆயிடுச்சு. ரொம்ப நியர்லி 40 மேடம். அதான் அது 40 கூட எங்களால் தாண்ட முடியல. ஆமாம் மேடம். இல்லை அதுக்கப்புறம் பண்ணலைங்க மேடம். நம்ம அதுக்கப்புறம் பண்ணல மேடம். அந்த கரெக்டாக கேமரா வந்து உள்ளே இருக்கு மேடம். அந்த மண் துகள்கள் எல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது 1 இன்ச் அளவுக்கு மண் துகள்கள் இருந்தது. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கூடுதலாக மண் துகள்கள் விழுந்திருக்கு. அதனால் நான் உங்களுக்கு 2 நாள் முன்னாடியே பொசிஷன் சொல்லிட்டேன். அதாவது முந்தா நாள் நேற்று இந்த டே பிஃபோர் எஸ்டர்டே அன்றைக்கு மாலை 5:30 மணியிலேருந்தே எங்களுக்கு வந்து எந்த விதமான சத்தமும் கேட்கல, அசைவுகள் இல்லை, எந்த விதமான ஒரு ப்ரீத்தும் எங்களுக்கு கேட்கல அப்படின்றது நான் ஊடகத்தில் பத்திரிக்கை நான் ஏற்கனவே விளக்கியிருந்தேன். ஸோ அதே நிலை தான். ஸோ இப்போ ஃபைனலாக பேரண்ட்ஸ்டையும் பேசிகிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர், இப்போ சிஆர்ஏ, கலெக்டர், ஃபைனலாக எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப் ஹெட்டு எல்லா டீமும் சேர்ந்து இஸ் தேர் எனி அதர் பாசிபிலிட்டி. இப்போ இனிமே நம்ம ஃபேக்டை சொல்லணும்னா இந்த ரிக் மூலமாக இனி துளையிட்டு போகக்கூடிய அந்த பணிகள்ன்றது டெஃபினட்டாக காடட் புரியுதான் நமக்கு. ஸோ மாற்று வழிகளில் தான் இருக்கின்றது. அந்த ஏற்கனவே ஒரு 7-8 எக்ஸ்பர்ட் டீம் அவங்க தான் இது இந்தியா முழுக்க 18 மாநிலங்களில் இந்த மாதிரியான குழந்தைகள் விழுகிறப்ப அதை எடுத்து அந்த எக்ஸ்பர்ட் டீம் அவங்க எல்லோரும் இன்றைக்கி வர வச்சுட்டோம். ஸோ முதல் நாள் ட்ரை பண்ண அத்தனை டீம் இப்போ வந்திருக்காங்க. அவங்களையும் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபைனல் டிசிஷன் எங்களுக்கு சொல்லுங்கள். இன் வாட் வே வில் ரெஸ்கியூ, இஸ் தேர் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ்ன்ற மாதிரி அவங்கள்ட்ட நாங்கள் அப்பீல் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஃபைனலாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். பண்ணிடுறோம். பாறையில் உடைக்க வந்து இவ்வளோ பெரிய இயந்திரங்களே திணறும் போது வந்து உள்ளே இறங்குற மனிதர்கள் உடைக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட எதுவும் எக்யூப்மெண்ட் இருக்கா இல்லை இல்லை தான் பிரதர். அது வந்து அக்கார்டிங் டு த டிஸ்டன்ஸ். இப்போ வந்து கம்மியாக இப்போ மௌலிவாக்கத்தில் பெரிய காங்கிரீட் வால்கள் ஒரு 5 அடி 6 அடி இருக்கிறப்ப அந்த ஹேண்ட் ரிங்கில் நம்ம இன்ச் பை இன்ச்சாக போயிட்டு துளையிட்டு நம்ம ரெஸ்கியூலாம் பண்ணிக்கிறோம். 3 நாளுக்கு அப்புறம் ரெஸ்கியூ பண்ணிக்கிறோம். இது வந்து அதோட மிக கடினமாக இருக்குது.
பெரிய காங்கிரீட்டு இரும்பில் போடுற காங்கிரீட்டை விட மிக மிக கடினமான இவ்வளோ பெரிய அந்த சிசில் பாருங்கள், எவ்வளோ பெரிய வெயிட், இவ்வளோ பெரிய இது வந்து ஜெர்மன் மேக். பண்ண இயந்திரம் வந்து இத்தாலி மேக். இந்த உங்களுக்கு தெரியும், உலக அளவில் வந்து இந்த மாதிரியான ஹை அண்ட் எக்யூப்மெண்ட் இயந்திரங்களை தயாரிக்கிறது வந்து ஜெர்மன் நாட்டுடைய நிறுவனம் தான் எல்என்டி. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீல்டில் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்என்டி. அவங்களுடைய அத்தனை முயற்சிகளையும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஓஎன்ஜிசியுடைய எக்ஸ்பர்ட், அப்புறம் எல்என்டியுடைய எக்ஸ்பர்ட், நம்ம இப்போ கவர்மெண்ட் சைடு உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஃபீல்டில். சார், இப்போ தொடர்ந்து 4 நாட்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னும் எத்தனை மணி நேரங்கள் நம்மளுடைய முயற்சி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது? இது முயற்சி கைவிடுகிற பட்சத்தில் வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா சார்? இல்லை, அதுதான் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கோம். இப்போ இது வந்து நம்ம திட்டமிட்டபடி, எதிர்பார்த்தபடி இந்த கருவி இந்த 2 இயந்திரங்களை பயன்படுத்தி நம்ம திட்டமிட்டபடி அந்த ஆழத்தை எட்ட முடியும். அது கண்கூட நம்ம பார்க்கணும். ஸோ மாற்று வழிகள் ஏதாவது இருக்கான்றதை யோசனை பண்ணிவிட்டு, காலை உங்களுக்கு இத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு, அது மருத்துவர்கிட்டே நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ என்ன ஃபரென்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டோட மருத்துவ ஸோ பல்வேறு நிலைகளை எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனையும் ஆராய்ந்து சிஆர்ஐயுடைய தலைமையில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் அவங்க பெற்றோர்களுக்கு எதுவும் கலந்துரையாடல் நடத்தியிருக்கீங்களா சார்? இல்லை, அது இல்லை, எங்கே போனாலும் இதுதானே. தான் சொன்னேன், ஃபுல்லாகவே பாருங்க, இந்த பக்கம்லாம் மலை எல்லாமே பாருங்க. நீங்கம்மா இயற்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற ஒரு உண்மை நிலையை தான் இங்கே இருக்கின்ற அரசும் அதிகாரிகளும் வீரர்களும் செய்து கொண்டிருப்பதாகவே எனக்கு தெரிகிறது. சாதாரணமாக பைல் ஃபவுண்டேஷன் போடுறோம்ல, இது போன்ற ரிக்கு வந்துச்சுன்னா 100 அடியும் போடுவாங்க, 200 அடியும் போடுவாங்க, 2 முறையும் இறக்குவாங்க, 3 முறையும் இறக்குவாங்க. அதே ரிக்கு இங்கே வந்து 5 அடிக்கு மேலே பல்லு உடைஞ்சு போயிடுதுன்னா மணப்பாறை என்ற பெயரே அதற்குத்தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் நான் நினைக்கிறேன், உண்மை நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். இருப்பினும் நல்லது நடக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் நம்புகிறோம். அதுதான் ரியாலிட்டி. பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச ஒரே மெத்தட் வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி வேறு ப்ரூவ்டு மெத்தட் எதுவுமே கிடையாது. அப்படின்னு மாற்று வழின்னு என்ன நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லெட்டியூ சார் 40 அடி வரைக்கும் தான் பாரு இருக்கா? அதுக்கு ஃபுல்லாகவே இருக்குது, ஃபுல்லாகவே பாருங்க. அதுதான் ஜியாலஜிஸ்ட் சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒரு ஜியாலஜிஸ்ட் மூலமாக அந்த 40 ஃபீட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு சாஃப்ட் கிராக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு ஜியாலஜிஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த பாறையில் ஃப்ராக்சர்ஸ், அந்த கிராக் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபீல்டில் வந்து ரியலாக எக்யூப்மெண்ட் போய் ட்ரில் பண்ணுறப்ப அது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய கடினமான விஷயமா தெரியுது. அது கண்கூட நீங்களும் பார்க்குறீங்க. நம்ம ஹை ப்ரெஷர் கொடுத்து அந்த ஆப்ரேட்டர் நம்ம வந்து ஹிட் பண்ணுறப்ப கூட நமக்கு அந்த துகள்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நமக்கு இந்த ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப குறைவான. உச்சபட்ச முயற்சிக்கு அப்புறமும் உச்சபட்ச ஹையஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு மேஜர் எக்யூப்மெண்ட் மொபிலைசேஷன் அப்புறம் பிளானிங்க்கு அப்புறமும் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு பெரிய சவால். இன்றைக்கி ஒரு ஃபைனலாக எல்லா துறைகளும் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லா டெப்டி சிஎம் ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று உண்மை, இந்தியாவில் வந்து அரசுக்காக நான் பேசலை, அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு பேசுகிறேன். இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்தில் இது போன்ற ஒரு சூழல், ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தாலும் கூட இதுபோல் இயற்கையை எதிர்த்து போராடக்கூடிய நிலை இருந்தால் இதற்கு மேல் யாரும் செய்ய முடியுமா முடியாதா என்றால் முடியாத நிலை தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தெல்லாம் இங்கே இருக்கின்ற அதிகாரிகளுடைய கருத்தாகவே இருக்கிறது. சார், அந்த ரிக்கு இயந்திரம் வந்து நம்ம பயன்படுத்துறது போயிட்டு இருக்கு, கடினம்னு சொல்லிட்டீங்க, கைவிடப்படுமா இல்லை என்ன? அதுதான் இப்போ நம்ம வந்து துணை முதலமைச்சர் வந்துட்டு இருக்காங்க, உயர் அதிகாரிகள் வந்துட்டு இருக்காங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து களப்பணியில் இருக்கக்கூடிய எஸ்டிஆர்எஃப் டீம் ஹெட் அப்படியே இங்கே தான் இருக்காங்க. என்டிஆர்எஃப் டீம், தேசிய பேரிடர் மேலாண்மை குழு, மாநில பேராண்மை மேலாண்மை குழு, அந்த ஹெட்ஸு, சிஆர்ஏ எல்லாருமே இங்கே அவைலபிள். டெப்டி சிஎம் கூட நம்ம மணப்பாறையில் தான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க. வந்து முதலமைச்சரும் தொலைபேசியில் பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சார், குழந்தையோட நிலை எப்படி சார் இப்போதைக்கு